திருப்பத்திற்கு மேல் திருப்பம் என்பார்களே, அது போன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பேசுகிறார் என்பது அவருக்கு மட்டுமே புரியும் என்பது போல்தான் தற்போது இருக்கிறது. நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு என்று தற்பொழுது இங்கு அமெரிக்கா வரி விதித்த 50% இறக்குமதி வரி விதித்ததை அடுத்து இந்தியாவிலே கடல் உணவு ஏற்றுமதியாகட்டும், அதே போன்று தூத்துக்குடியிலே கடல் உணவு ஏற்றுமதி என்றால் திருப்பூரிலே ஜவுளித்துறை, ரெடிமேட் ஆயத்த ஆடத்துறை, அதே போன்று பல்வேறு இடங்களில் பல்வேறு துறைகள், குஜராத்திலே வைர நகை, தங்க நகை வியாபாரிகள் என அனைவரும் தற்போது இந்த வரிகளினால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது என்று கூறுவது மட்டுமல்ல, வருவாய் இழப்பு மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது பயந்து போயிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அதே போன்று சீன அதிபர் ஜின்பிங், அதே போன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் ஷாங்காய் உச்சி மாநாட்டிலே ஒன்றாக இணைந்து அவர்கள் பேசிய காட்சிகள் தற்போது சர்வதேச அரசியலில் பெரும் பேச்சாக இருக்கிறது. என்றால் 3 பெரும் வல்லரசுகள் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக இவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட போகிறார்களா என்று ஏற்கனவே பிரிக்ஸ் அமைப்பு இருக்கிறது. அதே போன்று இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து பேசியது என்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக தற்போது சர்வதேச அரசியலிலே மாறியிருக்கிறது. இது தொடர்பாக அடுத்தடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பதிலாக அவருக்கு முன்னதாகவே அதிபருடைய அட்வைசராக, அதாவது பீட்டர் நவரோ என்பவர் வெள்ளை மாளிகையினுடைய வர்த்தக ஆலோசகராக இருக்கிறார். அவர் பேசும்போது இந்தியாவுக்கு என்ன ஆயிற்று, இந்தியாவுக்கு சில நேரங்களில் கோல்டு வார், சைனாவுடன் கோல்டு வாரில் இருக்கிறது, சில நேரங்களில் ஹாட் வாரில் இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டால் இந்திய சீன பேச்சு என்பது முரண்களின் கூட்டாக இருக்கு, முரண்பாடுகளின் கூட்டாக இருக்கிறது என்ற வகையில விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அமெரிக்காவின் ட்ரெஷரி செக்ரட்டரி, அதாவது பொருளாதார செயலாளர் பெசன்ட் என்பவர் பேசும்பொழுது இது முழுக்க முழுக்க இந்தியா எங்களுடன் தான் இருக்க வேண்டும், ஐரோப்பாவுடனும் மேற்கத்திய நாடுகளுடன் தான் இந்தியா கைகோர்க்க வேண்டும், ரஷ்யாவுடனும் சைனாவுடனும் நம்ம இந்தியா செல்வது ஒருபோதும் ஏற்புடையதல்ல, அவர்களுக்கு நல்லதும் அல்ல என்ற வகையிலே ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இது ஒரு பக்கம் என்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசும்பொழுது இந்த மாநாடு இவர்கள் மூவரும் சந்திப்பு குறித்து பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்தியா மீது தனக்கு மிகப்பெரிய விமர்சனங்கள் இருக்கின்ற என்ற வகையில் கூறி இந்தியா வரி விதித்தது என்பது பல காலங்களாக, பல ஆண்டுகளாக, பல டிகேட்ஸ், பல 10 ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக இந்தியா எங்கள் மீது தொடர்ந்து வரிகளை விதித்து வேறு யாரும் விதிக்காத அளவுக்கு உச்சபட்ச வரிகளை, இறக்குமதி வரியை விதித்து எங்களை மிக மோசமாக நடத்தி இருக்கிறது. நாங்கள் இந்தியாவுடன் ஒரு சின்ன வகையான வர்த்தகம் தான் செய்கிறோம், ஆனால் இந்தியா எங்களுடன் மிகப்பெரிய வர்த்தகம் செய்கிறது, நாங்கள் தான் மிகப்பெரிய வர்த்தக சந்தை இந்தியாவுக்கு, ஆனால் எங்களுக்கு உரிய மரியாதையை இந்தியா கொடுக்கவில்லை, இதை ஒருபோதும் எங்களால் ஏற்க முடியாது. ஒரு கட்டத்திலே இந்தியா இந்தோனேஷியாவுடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறோம், 19% வரி அவர்களுடைய பொருட்களுக்கு இங்கு இறக்குமதி ஆகும் பொழுது இந்தோனேஷியா பொருட்களுக்கு 19% வரி விதிக்கிறோம். ஆனால் அமெரிக்க பொருட்கள் அங்கு இறக்குமதி ஆகும் பொழுது 0 வரி என்ற வகையில நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். அது போன்ற ஒரு ஒப்பந்தத்திற்கு இந்தியா வர வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் இந்தியா ஒப்புக்கொள்ளாமல் தொடர்ந்து பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது. 5 முறை பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம், இதுவரை எந்த பலனும் ஏற்படவில்லை. குறிப்பாக விவசாயம் மற்றும் பால் பொருட்கள் பிரச்சனையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்கள் இருக்கிறது, தடைக்கலாக இருந்து கொண்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்ற வகையில் கூறிய ட்ரம்ப் உடனடியாக இந்தியா தற்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு விதிக்கின்ற வரியை 0 நத்திங் என்ற வகையில கொண்டு வந்திருக்கிறார். 0 தயாராக இருந்த நிலையில் இருந்தது. ஆனால் இட் இஸ் டூ லேட் ஃபார் இந்தியா என்ற வகையிலே கூறியிருக்கிறார். அதாவது வரியை குறைக்க போகிறேன் என கூறுகிறாரா, அல்லது இந்தியா குறைக்க ஒப்புக்கொண்டிருக்க என கூறுகிறாரா, அல்லது இது நடக்கவே நடக்காது, நாங்கள் விதித்ததுதான் 50% வரிதான் என்று கூறுகிறார் என்று யாருக்குமே புரியாத வகையிலே ட்ரம்ப் அடுத்தடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது உண்மையான நிலவரமாக இருக்கிறது. என்றால் ட்ரம்ப் அவருடைய சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியல் எழுதியிருக்கிறார், what few people understand is that we do very little business with India, but they do a tremendous amount of business with us. In other words, they sell us massive amounts of goods, their biggest client, but we sell them very little until now. A totally one-sided relationship, ஒருதலையாக இருக்கிறது இந்த உறவுகள் என்பது என்ற வகையிலே கூறியிருக்கிறார். it has been for many decades என்றும் கூறியிருக்கிறார். அதே போன்று India has now offered to cut its tariff completely, but said the move is too late and should have happened years ago. பல ஆண்டுகளுக்கு முன்னே செய்திருக்க வேண்டும், ஆனால் இது too late என்ற வகையிலே ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார்.
எனவே ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்பது யாருக்குமே புரியாத வகையில் இருக்கிறது என்றுதான் கூறுகிறார்கள். வரியை குறைக்கப் போகிறாரா, அல்லது வரியை மேலும் உயர்த்தப் போகிறாரா, அல்லது இந்தியாவுடன் சமரசமா நட்பு பாராட்டப் போகிறாரா, அல்லது இந்தியாவை வில்லனாக நினைக்கிறாரா என்ற எதுவுமே புரியாத வகையில் ட்ரம்புடைய செயல்பாடுகள் இருப்பதாக அமெரிக்காவில் இருப்பவர்களை விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியாவை பொறுத்தமட்டிலே கடந்த 2024-25 மட்டும் மொத்தமாக இந்திய அமெரிக்க வர்த்தகம் என்று பார்த்தால் 131 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செய்திருக்கிறோம். அதிலே இந்தியாவின் ஏற்றுமதி என்று பார்த்தால் 86.5 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்திருக்கிறோம். அமெரிக்காவை பொறுத்தமட்டிலே 45.3 பில்லியன் அவர்கள் நமக்கு இறக்குமதி செய்திருக்கிறார்கள். எனவே ஏற்றுமதி என்பது நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவில் இருக்கிறது என்று மாற்றுக்கருத்தில். அதனால்தான் திருப்பூர் ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், குஜராத் ஆகட்டும் என பல முக்கிய நகரங்களிலே இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசின் முடிவு என்பது எட்டாக்கடியாகவே தற்போது வரை இருந்து வருகிறது. என்ன நடக்கும் என்பதை அடுத்து பார்க்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தமட்டிலே தங்கள் நிலைமாற்றே உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அதிபர் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் என்பதுதான் தற்போதைக்கு உறுதியாக சொல்லக்கூடிய ஒரே சொல்லாக இருக்கிறது. ராஜேஸ்வரி.